Hi guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எலஸ்ட்ரேட் சாப்டர் 27 to 30 பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்லேருந்து கண்டினியூ ஆகும் பார்த்தா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட காமிக்கிறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து சின்ன பையனாக இருக்கான். ஸோ அவன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து ரோட்டில் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அதை இடிக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த பூனையை காப்பாற்றிக்கலாம். உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஐயோ அந்த பூனை என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு பையன் வந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து பயந்துட்டு அவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறா. ஐயோ எல்லாம் என் பவரை வந்து மக்கள் பார்த்துட்டாங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுனா என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லி பயத்தில் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அந்த ஃபைட்டுக்கு வந்துடலாம். இந்த ஃபைட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து என்ன சொல்லலாம், ஏன்னா நிற்கவே கஷ்டமாக இருக்குது, என் ஸ்கின்னு எல்லாமே வந்து ரொம்ப கட்டியில் வந்து கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து எரியுது, அதேமாதிரி என் பாடி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, இது வந்து காரில் வந்து அடிபட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னா. அப்புறம் நம்ம இந்த சைடில் பார்த்தா கைடன் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஸோ என்னதான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கோவும் சரி அந்த ஜின்னாங்கும் சரி அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ ஜின்னு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, இன்னும் லேட் ஆகலை, நீ வந்து கிவ் அப் பண்ணிடுன்றான். ஸோ அதுக்கு நம்மளோட ஜின்வோ எப்பயும் போல் வந்து ஐ டோன்ட் வாண்ட்டுன்றான். ஸோ உடனே மேனேஜர் என்ன சொல்கிறான், ஏன் இன்னும் இவன் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறான், என்னத்தை வந்து ஜின்வோ வந்து இந்த டைமில் ப்ரூவ் பண்ண போனான்றான். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த ஜின்ஸ்கே பார்க்கலாம். ஜின்ஸ்கே வந்து என்ன சொல்கிறான், என்ன இந்த கிட்டுக்கு வரும், ஏன் வந்து இவ்வளோ லைஃப்பை வந்து ரிஸ்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, எதுக்கு இவன் சண்டை போடணும், சரி இதுக்கெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம சண்டையை போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அவன் ஃபுல் பவரை அவன் யூஸ் பண்ணுறான். நான் வந்து உன்னை வந்து சீக்கிரமாக முடிக்க போனேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அந்த பவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறோன்னா, இவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டான், இதுக்கு வந்து இன்னும் அவங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது, எப்படி என் ஏஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவராக இருக்க முடியும் அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே அவன் மனசில் என்ன நினைக்கிறேன்னா, ஜின்வோ நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கல, அதனால வந்து நான் சீக்கிரமாக இந்த அட்டாக்கோட நான் வந்து நிறுத்திடுறேன், எனக்கு சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சண்டை போட பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோக்கே வந்து என்ன சொல்கிறா, ஐயோ எனக்கே ஸ்கேராக இருக்குது, இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஹர்ட் ஆகுறேன், ஸோ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுமானா எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் என்ன சொல்கிறோன்னா, ஜின்வோ இங்கே பாரு, நீ வந்து அந்த கிட்ட வந்து ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியல, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னை விட அவன் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது உன் கரண்ட் ஸ்டேட்டில். அதே மாதிரி அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜின்ஸ்கே எல்லாருமே சரி மற்ற அவக்கின்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்க, ஸோ அப்போ வந்து உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜின்வோ என்ன கேட்குறான்னா கைடன் கிட்ட, அப்போ எனக்கு வழியே இல்லையா என்ன ஜெயிக்க அப்படின்னா, இல்லை ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொல்லலாம்னா, என்னதுன்னு அப்படின்றா, இங்கே பாரு அந்த கிட்டு வந்து உன்னை என்ன சொல்லுவான்னா, அந்த கைடன் என்ன சொல்கிறான்னா, அந்த கிட்டு வந்து என்ன நினச்சிருப்பானா, உன்னை வந்து ஈஸியான காம்படிஷன் நினச்சிருப்பான், அதனால் வந்து நீ வந்து நோ நீட் டு யூஸ் தட், நீ வந்து என்ன பண்ணுற, டோன்ட் யூஸ் எல்லா உன்னோட அவாக்கின் இருக்குதானே, ஸோ அந்த எபிலிட்டிஸ் வந்து நீ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாத, நீ வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு எப்பயுமே உன்னோட எனர்ஜி என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் பாதி எனர்ஜி கொஞ்சோண்டு எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணு, மீதி பாதி எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இரு, கரெக்டான டைமில் வந்து நீ அதை யூஸ் பண்ணு, ஏன்னா நீ வந்து அந்த கொஞ்சம் டைம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட் என்ன நினைப்பானா, நீ வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற, நீ ரொம்ப வீக்குன்னு நினைப்பான், அந்த டைமில் வந்து நீ கரெக்டாக வந்து அப்போ தான் உனக்கு சான்ஸ், அந்த டைமில் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் எனர்ஜி வந்து நீ அங்கே போடு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கையில் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து என்னென்னா இட் மைட் மீ 0.1 செகண்ட்ஸ் தான், இல்லை அதை விட சின்னது தான், நீ அந்த டைமில் வந்து அவன் எந்த டைமில் வந்து உன்னை வந்து வீக்குன்னு நினைக்கிறான் அந்த ஒரு 0.1 செகண்ட் கேப் கிடைக்கும், அந்த கேப்பில் வந்து நீ வந்து ஃபுல் பவரை காட்டு, அப்போ தான் வந்து நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்ஸ்கே வந்து பவர் அப் ஆகிட்டு இருக்காங்க தானே. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சாரி காய்ஸ் எனக்கு வந்து கோல்டு, ஸோ அதெல்லாம் நான் தெரியாமல் இருந்துட்டேன், ஸோ அதை நான் கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே வந்து என்ன பண்ணுறான்னா அதை அட்டாக் பண்ண போனால், ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கையில் நம்ம மனசுக்கு நினைக்கிறேன், ஜின்வோ இதான் சரியான சான்ஸ், இப்போ நீ யூஸ் பண்ணாது அப்படின்றான், இல்லைன்னா இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜின்ஸ்கே இருக்காங்க, அவன் என்ன சொன்னால் ஜின்ஸ்கேன்ற பாருங்க, ஜின்வோ வந்து என்ன சொன்னால், நான் வந்து இதை வந்து டார்ஜ் பண்ண போகிறது இல்லை, அவனோட ஃப்ளாஷ்பேக் போடும், இதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே ஹைட் பண்ண தேவையில்ல, இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக என்னோடய ஃபுல் பவரை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஜின்வோ வந்து அந்த அட்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே இருக்கான ஃபுல் ஸ்பீடு, ஜின்ஸ்கே அவன் சைடு பின்னாடி நிற்கிறான். ஸோ சைடு பின்னாடி நிற்கும்போது பார்த்தா ஜின்ஸ்கே வந்து ஷாக் ஆகிடுறான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ இருக்கானே, ஸோ ஜின்வோட கையில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் மூமெண்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் அவன் கையில் பார்த்தா எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஸோ கையோட எலக்ட்ரிசிட்டி அதை எடுத்து என்ன பண்ண போகிறான், ஒரு பஞ்ச் விட்றான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன வருதுன்னா, அந்த இதில் போட்டிருக்குது, புட் ஆல் யுவர் பவர் இன்டு ஒன் அட்டாக்,
அண்ட் பிளாஸ்கிம் அவன்னு சொல்லிட்டு கைனன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கையில் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் ஸ்பீடு ரெண்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு குத்துறா நெஞ்சிலேயே. ஸோ அந்த குத்துறும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து எங்கேயோ அந்த இருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே வந்து எப்படி சொல்கிற ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிற அதிர்வாட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட முடி பறக்குது. நம்மளோட ஜின்ஸ்கே எங்கேயோ பறந்து போய் பொத்துன்னு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவன் இருக்கான மேனேஜரை அவன் என்ன சொல்கிறான், ஜின்வோ என்ன பண்ணான்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் வந்து ஜின்வோட மூவே வந்து சடனாக வந்து டிஸப்பே ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜின்வோ அது பண்ணியிருக்கான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் காயினாலேயே வந்து அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கண்ணிலேயே ரியாக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி 0.1 செகண்ட்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த பூனை என்ன சொல்கிறதுனா ஜின்வோ மிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு வந்து அந்த ஜின்வோ என்ன சொல்கிறான், மிஸ்டர் கைடன் அப்படின்றான். யூ டிட் வெல் டாக் செல்லம் குட்டி அப்படின்றான் யார் நம்ம கைடனு. ஸோ வை டு யூ கீப் காலிங் மீஸ் அப்படின்றான் மிஸ்டர் கைடன் திருப்பி அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம கைடன் என்ன சொல்கிறான், ஏன்டா சும்மா கூப்பிட்றேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்றான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஃபுல் பவர் எடுத்து அவன் மேலே அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அவன் மயக்க போடல என்ன சொல்கிறது, நம்ம ஜென்ஸ்கே வந்து என்ன சொல்கிறோம் பணம் போய் விழுந்துட்டா பயங்கரமான அடி. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் மயக்க போட்டு விழுகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜின்வோ தோத்துட்டா. பட் இருந்தாலும் நல்லா பவர் கொடுத்துனா. ஸோ அதுக்காக ஜின்ஸ்கே எந்திரிக்கிறான். ஐயோ இந்த மாதிரி எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு தெரியாமல் போச்சு, ஏன்னா ஏன் இது யூஸ் பண்ணல, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் சண்டை போட போகிறான். ஸோ அந்த டைம் பார்த்தா அவன் அக்காக்காரி வந்துடுறா. அக்காக்காரி வந்துட்டு போதுண்டா அப்படின்றான். சிஸ்டர் அப்படின்னா இவனாலையும் சரி ஜின்வோனாலையும் சரி இந்த சண்டையை வந்து போட முடியாது. என்ன சொல்கிற சிஸ்டர், ஏன்னா இன்னும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே சொல்கிறான். ஆமாம் உங்களால் முடியும், பட் ஜின்வோனால இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, அவனால் மூவே ஆக முடியாதுன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே நீ வந்து இந்த ஃபைட்லேருந்து நீ நிறையா கற்றுப்பேன்னு நினைக்கிறேன்றான். அதே மாதிரி நீ நல்லாவே சண்டை போட்டேன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னங் இருக்கானா, ஜின்னங் வந்து என்ன சொல்கிறா சேர்மேன் உமனு அவன் என்ன சொல்கிறா, பரவாயில்லையா அவனுக்கு வந்து உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்குது, அதே மாதிரி நீ வந்து ரொம்ப சபராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு அட்டாக் பண்ணியிருக்க, அதே மாதிரி வந்து இது வந்து ஜின்ஸ்கேக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ன்றான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவன் என்ன சொல்கிறான், ஜின்வோ என்ன சொல்கிறான், ஜின்ஸ்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், தேங்க்ஸ் ஃபார் தி ஃபைட்டுன்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஜின்ஸ்கே அடப்பாய் என்னடா பைத்தியக்காரன் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான், நீ தான் ரொம்ப அடி வாங்கியிருக்க, எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னா இல்லை பரவாயில்லன்றான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேர்மேனும் சேர் உமனும் சரி அவன் மேனேஜரும் சரி பேசிகிட்டு இருக்கானா. உடனே சேர்மேன் என்ன சொல்கிறான்னா, மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் ஜின்வோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் எனக்கே தெரியல, என்னாலே வந்து பார்க்க முடியலன்றான். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து ஜின்ஸ்கே வந்து ஓவர் பவர் ஆகிட்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜின்ஸ்கே வந்து ரொம்ப பவர் அந்த ஃபைட்டில். பட் இருந்தாலும் வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஜென்யூன்லி கிஃப்டர்னு நான் நினைக்கிறேன் மேம் அப்படின்றான். பட்டபடி அவன் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ மூவ் ஆகிறது தெரியல. பட் நம்ம சேர் உமனுக்கு வந்து அவன் கரெக்டாக பார்த்துருக்கா, என்னென்னா ஜின்ஸ்கே வந்து கரெக்டாக மூவ் ஆகும்போது ஜின்ஸ்கே அடி வாங்குவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக அவளுக்கு தெரியுது. ஸோ அவளுக்கு வந்து அவள் கண்ணில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணது வந்து பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வந்து நம்ம சேர் உமன் என்ன சொல்கிறான், சரி இப்போ வந்து அவன் ஜின்வோ கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்குறா. அதுக்கு வந்து அவன் சீக்கிரம் எந்திரிப்பான் மேம் அப்படின்றான். உடனே வந்து நம்மளோட ஜின்னங் இருக்கான். ஸோ ஜின்னன் தான் அந்த சேர் உமனு. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறா, எந்திரிச்சு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து படுத்துட்ருக்கான், பக்கத்தில் வந்து கைடன் இருக்கான். பரவாயில்ல இந்த டைம் வந்து நான் திருப்பி வந்து லாஸ் ஆகிட்டேன், பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் மேடு இந்த மாதிரிலாம் ஆகலை, ஏன்னா இந்த டைம் வந்து நான் ஓரளவுக்கு சண்டை போட்டேன் அப்படின்றான். அதுவும் மிஸ்டர் கைடன்றான், நான் இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து அவாக்கின் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்வான். ஸோ கைடன் சார் நீ எப்பயுமே அவாக்கின் தான்டா அப்படின்னா எஸ் சார்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் என் பாடி என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லைன்றான். ஸோ உடனே வந்து நம்மளோட ஜின்வோ இருக்கிறான்னா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா படுத்துகிட்டே தியானம் பண்ணுறான். அதுக்காக கைடன் என்ன சொன்னால், பரவாயில்லையே நீ இப்போவே தியானம் பண்ணிட்டே நல்லது அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம கைடனுக்கான ஜின்வோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சென்ஸ் பண்ணுற கைடனு யாரோ வராங்க அப்படின்றான். ஸோ அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மேனேஜரும் சரி ஜின்னங்குன்னு சரி அவங்க 2 பேர் வராங்க. ஸோ அவன் வந்து ஜின்வோ என்ன சொல்கிறான்னா மிஸ்டர் இனாக் அப்படின்றா. ஸோ இனாக்னா மேனேஜர் நேமே இனாக் கோ. ஸோ அதனால் அவன் இனாக்குன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் நீ தூங்கிட்டு இருக்க, 2 நாளாக தூங்கிட்டு இருக்க, அப்புறம் உங்கள் பாடி எப்படி இருக்குதுன்னா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் என்னால் முடிக்க முடியுது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோ என்ன சொல்கிறான்னா மேனேஜரு, ஆமாம் உனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது, அதுலாம் 5 லிம்ஸு 4 4
5 லிம்ஸ் வந்து உடஞ்சிருக்கு, அது இல்லாமல் 4 கிராக் ஆகிருக்குது அப்படின்னா, ஆன் டாப் ஆஃப் தட் வந்து என்ன சொல்கிறான், உன் உடம்பு ஃபுல்லாகவே வந்து அடி ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, நம்ம கைடன் சொன்னால் இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸ் கண்டிஷனாக வந்து இது வந்து ஆவரேஜ் பர்சனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ வந்து அவாக்கினு அதான் டக்குன்னு உனக்கு சீக்கிரமாக சரியாயிடும், ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சீக்கிரமாக வந்துடுவேன், தேங்க்யூ சார்னா. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நாங்களாவே எல்லாமே பார்த்துக்கணும், செலவுலேருந்து எல்லாமேன்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கான மேனேஜர், அவன் திருப்பி வந்து நம்ம கைடனை பார்த்துட்டு அந்த பூனையை வந்து நான் தொண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, முழுக்குன்னு இருக்கு, நான் அழுத்து பார்க்கணுன்னு தோணுது. புரியல, யோ என்னையா நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே கொஸ்டின் மார்க் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேணாம் நம்ம ஏதோ பேசி 18+ ஆகிட போகுது, நம்ம சேனல் போயிட வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப இது இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சேனல் என்ன சொல்கிறான், ஜின்வோ அப்படின்றா. எஸ் மேம் அப்படின்னா, நீ எங்கேயாச்சும் இந்த நேமை கேள்விப்பட்டிருக்கியா கைடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கேட்குறா. ஸோ உடனே வந்து நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க, வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். அதுக்கப்புறம் கைடன் அப்படியே பார்க்குறான், ஏதோ கண்டுபிடிச்சிடுவான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் இருக்கான அவனும் சரி, அவனும் வந்து என்ன ஏன் திடீர்னு சேனல் வந்து கைடனை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கைடனை யோசிக்கிறான், அடா பாவி டிஸ் யூ ஃபீல் தட் என்னன்னா அந்த கடைசி ஃபைட்டில் கடைசியாக ஒரு அடி அடிக்கும்போது அந்த எனர்ஜியை வந்து இவர் என்ன ஃபீல் பண்ணானா, அதே மாதிரி நான் வந்து யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இது வந்து சின்ன அமௌண்ட்டு தான், இவ்வளோ இது வந்து நோட் பண்ணியிருக்கானா, இவன் வந்து இவன் வந்து நாமான பொம்பளை இல்லை, இவ்வளோ சின்னதாக இருக்கிறது கூட எலக்ட்ரிசிட்டியை வந்து நோட் பண்ணியிருக்காங்க, இவன் வந்து ரொம்பவே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கைடன் வந்து நினைக்கிறான். ஸோ உடனே வந்து கைடன் நினைக்கிறான், ஓ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மோ வந்து என்ன கேட்குறான், யார் கைடன் எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னா. ஓ உங்களுக்கு அப்படியா, உனக்கு யாருமே தெரியாதா அப்படின்றா. ஆமாம் மேம், எனக்கு இது வரைக்கும் யாருமே அந்த பேர் நான் கேள்விப்பட்டது இல்லைன்றா. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆடாடா அப்படின்னு சொல்லி நம்ம கைடன் வந்து ஐயோ இந்த என்ன என்னை உண்மையாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் தான் கைடன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நினைக்கிறான். ஸோ இந்த பூனைக்கு நேமா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். திஸ் நேம் இஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஐயோ ஆல்மோஸ்ட் நான் கைடன்னு சொல்லியிருப்பேனே அப்படின்றான். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கசனின் இன்ட்ரைட் அப்படின்றான், கேசின் இன்ட்ரைட் அப்படின்றான். ஸோ இது வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி நேமு. ஸோ கேசின் இன்ட்ரைட்னா என்னன்னு தெரியல, ஸோ எனக்கு கெமிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். யாராச்சும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாவ். அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் இருக்காதானே, அவனுக்கு அந்த பூனை மேலே ஆசைன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரில. ஸோ நானும் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன், மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு பார்த்தா பொம்பளையோட ஆம்பிட்ஸில் காது நெக்குன்னு கேள்விப்பட்டேன். சிறுப்பத்துக்கு பார்த்தா பூனைனா ரொம்ப பிடிக்கும். இவன் பூனை மேலே ஏதோ செக்ஸுவலாக அடிக்டட் மாதிரி இருக்கா அந்த மேனேஜர், எதுக்கு அவனை தள்ளி வைங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம கைடன் பார்த்தீங்கன்னா அட கருமமேனு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறேன், வேறு பேரே அவனுக்கு கிடைக்கலையான்ட்டு. மேனேஜர் சொல்கிறா, ஓகே அந்த பூனைக்கு வந்து ரொம்ப யூனிக்கான நேம் இருக்குது, இந்த மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்கன்றா. அதுக்கப்புறம் வந்து மேம் நீங்கள் என்ன மேம் அந்த பூனையை எதுக்கு மேம் சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க. அவன் மேனேஜர் பூனை வந்து ஓனர் பக்கத்தில் இருக்கிறது என்ன மேம் தப்பு அப்படின்றா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், பூனையை வந்து எப்பயுமே வந்து ஓனர் பக்கத்தில் இருக்கும், ஏன்னா ஹோப்ஃபுல்லாக வந்து கேட் லவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூனையை பக்கத்தில் இருக்கும், பூனை வந்து நல்லவங்க பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பூனையை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஊவினை பார்க்கலாம். ஊவினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அவன் பேரே ஒரு செகண்ட் மறந்துச்சு. ஊவின் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னை விட்டுலான்ட்டு இருக்கேன், அதே மாதிரி வந்து நீ வந்து என்ன போனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னை வந்து அப்சர்வேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த யூனியன் குரூப் இன்னொரு குரூப் இருக்கிறாரு. ஸோ அந்த குரூப் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சார் அப்போ வந்து என்னோடய ப்ரொஃபஸருக்கு என்ன ஆகும் அவன் கேட்குறான். அந்த டிலியன், ஸோ டிலியன் தான் அந்த ப்ரொஃபஸர் நேமு. ஸோ அவன் வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கான், அதனால் வந்து அவன் கொஞ்சம் ஜெயிலில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊயின் வந்து அவன் கிளாஸுக்கு போகிறான். ஸோ கிளாஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சு, இது வந்து 3rd பீரியட் ஆச்சு, ஏன் இன்னும் ஜின்வோ நம்ம கிளாஸுக்கு வரல அப்படின்றான். இப்போ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ஊவின்னு, ஜின்வோ நீ பார்த்தியா அப்படின்றான். ஜின்வோவா, ஆமாம் ஜின்வோ வந்து ஸ்கூலுக்கு வரல, கொஞ்ச நேரம் வரதில்லை அப்படின்னா. ஏன் கொஞ்ச நேரம் வரது இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சம் அப்பர் கிளாஸ்மேட், ஸோ நம்மளை விட கொஞ்சம் சீனியர்ஸ் எல்லாம் வந்து அவனை பார்க்க வந்தாங்க. ஸோ அன்னிலேருந்து அவன் நம்ம ஸ்கூலுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்கிறான். உடனே ஜின்வோ அவன் ஊவின்னு பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்குறான், என்னடா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தின்ஸ்கே இருக்கானே,
அவன் திருப்பி அதையும் நடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு திருப்பி ஒரு ரீமேட்ச் வேணும், ஒன்ஸ் கி கெட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்லுவாங்க, அதே அவன் மனசு நினச்சிருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கூட்டாளிங்க 3 பேர் இருப்பாங்கன்னு, என்ன பாஸ் ரொம்ப நாள் ஆச்சும் உங்கள் மூஞ்சியில் என்ன அப்படின்னா, அதெல்லாம் இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன பாஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு கவலை தேவையில்லாத வேலை, அதை பற்றியெல்லாம் நீ கேட்காதன்றா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் சொல்கிறான், யார் ஜின்ஸ்கே சொல்கிறான். அதுக்கு அந்த 3 பேர் என்ன சொல்கிறான்னா, சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்களும் ரொம்ப நாளாக வந்து குவைட்டாக இருக்கிறீங்க, ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓகே காய்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கடான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டான். உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் அவன் நம்ம கூட வரமாட்டேன்னா, ஏன் நம்ம புள்ளி பண்ணால் இவன் வந்து நம்ம கூட வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்ட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊவி இருக்கானா அவன் நடந்து வேணாம். ஸோ ஊவி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பையன் எதுக்கு இப்போ நம்மக்கிட்ட வேணாம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த 3 புலிஸ் ஊவியனை பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ அதோட சீன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தான், கேசின் நைட்ரேட்னா என்னென்னா மில்க் பாமா பூனை இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓம் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக வந்து அடுத்த சாப்டர் போகலாம் 29க்கு. நம்ம சாப்டர் 29 போகலாம். ஸோ 29ல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம ஜின் அங்கே சேனுமானும் சரி அவனோட மேனேஜரும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனுமா என்ன சொல்கிறான், நான் வந்து ஸ்பிளிட் செகண்டில் பார்த்தேன் என்னென்னா நம்மளோட ஜின்வோ இருக்கான அவன் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி எபிலிட்டிஸ் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்து கைடன் தெரியுமான்னு கேட்டேன்றான். உடனே வந்து நம்மளோட அந்த மேனேஜர் இருக்கானா, டே அப்பா எப்படி சொல்ல முடியும் மேம், அவங்கக்கிட்ட வந்து ஸ்பீடோட எபிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எபிலிட்டிஸ் இருக்குது, அதே அப்பா 2 எபிலிட்டிஸ் ஒரு ஆளுக்கு இருக்குது வாய்ப்பே இல்லை, அதே மாதிரி இது பேசிக்காகவும் இம்பாசிபிள், அதே மாதிரி ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை மேம், எப்படி மேம் அவனுக்கு வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இல்லை இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் நான் வந்து ஒரு கொஞ்சம் செகண்டில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு என்னோடய ஐயில் அப்படின்னா, ஓ அப்படியா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னால், ஐயோ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், நான் போய் உடனே போய் பார்த்துட்டு வரேன்னா, என்னதுன்றா, ஐம் சாரி மேம் நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் போனேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிடுக்கிடுன்னு ஓடுறான். ஸோ உடனே சேன் உமன்ஸ் என்ன போனான்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவன் இருக்கான் ஜின்வோ வந்து வேர்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தா கைடன் வந்து முறைச்சி பார்க்குறான், டேய் என்னடா பேர் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லைம்மா சார் எனக்கு வந்து எந்த பேருன்னு தெரில, அதனால தான் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டேன்னா, எனக்கு தெரியாது, அதே மாதிரி அந்த பேர் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட நீ ஏதோ ஒரு டுபாக்கூர் பேர் வந்து எனக்கு வைப்பியா, ஏதோ கைடன் போது வேறு ஏதாவது நேம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஸோ அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் குக்கரில் வந்து சோறு வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து ஏன் அந்த சேட் உமன் வந்து உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். இல்லை ஏன்னா இது வந்து கடைசியாக நீ அட்டாக் பண்ண தானே, அப்போ பார்க்கும்போது வந்து அது ரொம்பவே வீக்கு, ஆனால் அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்றான். ஓ அதை வச்சு உங்களால் அவள் வந்து எப்படி கெஸ் பண்ண அப்படின்னா, அவன் வந்து கெஸ் பண்ணது இல்லை, அதே மாதிரி அமௌண்ட் நீ வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வீக்கு தான், ஆனால் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா ஜின் அங்கே வந்து எவ்வளோ வந்து கலெக்ஷன் வந்து எப்படி மேக் பண்ணுறான்ட்டு நீ இருந்தாலும் வந்து டேங் நான் எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கைடுன்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் வந்து பூனை மாதிரி நக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து நம்மளை வந்து யாரோ கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க, தே ஆர் நாட் ரன்னிங், அவன் வந்து என்ன சொன்னால் யாரோ தே ஆர் யூஸிங் த எபிலிட்டிஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, ஏன்னா எனிமி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம இருக்கான், அவன் வரான், நான் வந்து ஒரு இது செக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஐயோ இவன் என்ன செக் பண்ண வரான்னு சொல்லிட்டு எதுக்கு பூனையை பார்க்கணும், ஒரு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்றா. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஜோப்புக்குள்ளே கை விட்றான். உடனே வந்து 2 பேருமே சாக்கிட்டேன், ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இது வந்து நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு, நான் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஃபுட்டு கொடுக்குறான். இதெல்லாம் ஸ்நாக்ஸு டாய்ஸ் எல்லாம் பூனைக்கு தானே அப்படின்னா, ஆமாம் இது எல்லாமே வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேசின் நைட்ரேட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அந்த பூனைக்கு கொடுக்குறான். உடனே கையில் வந்து டென்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முறைச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நான் போயிட்டு வரேன் மேம் சார், 2 பேருக்கு நான் போயிட்டு வரேன், நான் சேருமனோட இம்பார்ட்டண்டான கான்வர்சேஷன் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அடப்பா அந்த சேருமன் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கா, இவன் பூனைக்கு ஃபுட்டு மறந்துன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கான். ஓகே பப்ளி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். ஸோ கையில் மனசுக்கு சீக்கிரம் போய் தொல்லடான்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேருமன் கேட்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் வந்து கிஃப்ட்டு வந்து கேசின் நைட்ரேட் வந்து கொடுக்க மறந்துட்டேன்னா,
கிஃப்ட்டா என்ன கிஃப்ட் அப்படின்னா பூனை ஃபுட்டு மேம் அப்படின்றா. அதுக்கப்புறம் அவன் வந்து முறைச்சி பார்க்குறா. என்னடா டே இந்த சந்தனம் சொன்னே இவங்களை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து அவன் வந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் காய்ஸ், நீங்களே பண்ணுங்கன்றான். நான் அந்த பசங்களை வந்து ரொம்ப நாளாக வந்து விட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுட்டானா எதுக்கு மற்றவங்கள வந்து வம்பு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கிறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 புலிஸ் வந்து ஊவின் கிட்ட பேசுகிறாங்க. என்னடா இந்த டேஸ்க்கான நீங்கள் வந்து அப்படின்றான். உன்னையதான் பார்த்துட்டு இருந்தோம், உன்னை வந்து இந்த டைம் வந்து அட்டிக்க போகிறான், அட்டிக்கிற அடியிலப்பா உன்னை ஊம்ப போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். ஏன்னா அந்த ஊம்ப போனன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிற ஃபக்கிங் யூ அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீ சாக போடாடா, ஊம்பிட்டு சாக போடாடான்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்த சொல்கிறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவின் வந்து ஒரு ஓங்கி குத்துறான். ஒருத்தன் வந்து பாரது சிறந்து அடிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா பண்ணீங்க ஜின்வோவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண வேணாம். ஸோ இந்த டைம் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு இன்னொரு அடி அடிக்கிறான். ஸோ இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கான். ஐயோ நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜின்ஸ்கே தான் வந்து எங்கள் ஃப்ரெண்டை வந்து அடித்தான், நாங்கள் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்கூலுக்கே வரதில்லை, எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜின்ஸ்கே தான் பண்ணான், எதுவானா ஜின்ஸ்கேவை கேட்டுக்கோங்க ப்ளீஸ் சார், அதை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான். ஜின்ஸ்கேவா, அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து அவன் இன்ஜினியரான லெக்கை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டாக்கே பண்ணல, உங்களுக்கு வேணால் ஜின்ஸ்கே வந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊவின் பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சிட்டான், 3 பேர்த்தையுமே அடிச்சிட்டான். கடுமமே டேட் ஸ்னோவே வந்து ஜின்மோ வந்து இந்த ஜோக்ஸ் கிட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜின்ஸ்கே வந்து அட்டாக் பண்ணாலும் எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே வேணாம், வாட் த ஃபக் என்ன நடக்குறதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் கோயிங் ஆன் கியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனா இந்த பையனை நான் லாஸ்ட் டைம் பார்த்தேனே அப்படின்னா, வாவ் நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருன்னு ஜின்ஸ்கே வந்து என்ன எதுக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் அடிச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஓவியன் கேட்குறான் உன் பேர் என்னன்றான். அதுக்கு ஜின்ஸ்கே என்ன நான் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறான்றான். அதுக்கு அவன் சொல்கிறான் நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஓவியன் சொல்கிறான். ஃபன்னிங்க யாடா நானாண்டா என்னடா ஃபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான்டா ஜின்ஸ்கேவுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியன் வந்து ஜின்ஸ்கேவ் கிட்ட வந்து முறைச்சி பார்க்க வரான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம செகண்ட் சாப்டர் போகலாம், அடுத்த சாப்டர் போகலாம். செகண்ட் சாப்டர் ஏன் சொல்கிறேன் எனக்கு புரியல, 30th சாப்டர் போகலாம். அண்ட் 30th சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்மோ வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் மெத்தேலையே. ஸோ அப்போ பார்க்கும்போது திடீர்னு கைடன் அந்த நம்ம வீட்டில் இருக்கிற 3 பூனைக்கு வந்து ஃபுட்டே போடல, யார் ஃபுட்டு போடுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ உடனே வந்து கைடன் சொன்னாடே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, அந்த மேனேஜர் கோ இருக்கான் தானே அவன் இங்கே சொல்லிட்டு போனான் நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லா 3 பூனைக்கும் வந்து நான் ஃபுட்டு போட்டுருந்தேன்ட்டு. அதே மாதிரி நீயும் சரி அந்த அந்த மேனேஜர் கோவும் சரி ரொம்பவே வெடிடாக இருக்கீங்க பூனை விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கேவோ சரி ஊவின்னு சரி 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த டைம் வந்து ஜின்ஸ்கே வந்து அட்டாக் பண்ணும்போது தான் ஊவின் வந்து எஸ்கேப் ஆகிட்டு அம்மாவோட அடி அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே இவனா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், டே மாஸ் நீ என்ன இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருந்து இந்த டைம் வந்து அட்டாக் பண்ண போகிறான்றான். உடனே நம்ம ஊவின் என்ன சொல்கிறான் எங்கே ஜின்வோ அப்படின்னா, ஜின்வோவா இப்போ தான் வந்து ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக் இருந்தா அப்படின்றா. ஆஸ்பத்திரி என்ன ஆச்சு அப்படின்னா நீ என்ன அவனை பண்ண அப்படின்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊவின் கேட்குறான். நீ வந்து கேட்கலாம் பட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீயா அவனை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டான்றான். நீ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆமாம் அதுக்கு நான் தான் காரணம், பட் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்றான். ஸோ உடனே ஒரு ஊவின் டென்ஷன் ஆகிட்டு இவன் தான் வந்து ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சுட்டு சொல்லிட்டு அடிக்க வரான். இந்த டைம் வந்து பிளாக் பண்ணினா. அதுக்கப்புறம் ஊவின் வந்து பிளாக் பண்ணுறான், 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. உடனே வந்து இவன் எதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ வரான், இந்த கிட்டுக்கு வந்து ரொம்பவே குட் எபிலிட்டிஸ் இருக்குது, ஈவன் தான் நான் வந்து எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணாடி இது வந்து நார்மல் பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ஊவின் என்ன பண்ணுறான், ஊவின் என்ன நினைக்கிறான், ஜின்ஸ்கே வந்து நார்மலான ஆவரேஜ் டெக் இல்லை, அதை எப்படி வந்து கொஞ்சம் ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்ஸ்கே வந்து ஒரு குத்துறான். ஸோ இந்த டைம் வந்து அப்பர் பிளாடி வந்து இது லோயர் பாடி வந்து வீக்காக இருக்கும், ஹவுஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேம் இருந்தால் திருப்பி அவன் வந்து பிளாக் பண்ணிட்டான். யாரும் ஊவின் இவனே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணான், என்னடா இதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே குத்துன்னு குத்துனானே. அதுக்கப்புறம் இதே அந்த இடத்துல தான் நான் அடி வாங்கினேன், அதே இடத்துல அடிக்கிறான். ஏன்னா ஜின்வோ வந்து அந்த நெஞ்சில் அடிப்பான் தெரியுமா, சைடில் போய். ஸோ அந்த அட்டாக் பண்ணுறான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாமல் வந்து அவனை ஒரு பவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஊவின் நினைக்கிறான். யார் இவன் வந்து இதே மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தா மற்றவங்க நாக்காயிருக்கும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே என்னென்னா 2 பேருக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்குது. 2 சூப்பர் பவர்ஸும் வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நார்மல் ஹியூமன் நினச்சிட்டு 2 பேருமே நார்மல் மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊவின் வந்து என்ன, ஹவு கேன் யூ மேக் எ சீன் வென் யூ ஜஸ்ட் லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊவின் அந்த ஒருத்தர் இருக்காங்க, யூனியன் மேனேஜர் இருக்காங்கன்னா, ஸோ அவன் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் இது வந்து உனக்கு சரியாகவே விஷயம் இல்லைடா, இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி விட்டு நீங்கள் உடனே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். வெயிட் டே கமிட்டி லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ் கேட்கனா, டே நீ வந்து அவாக்கின் ஒன்று அப்படின்னா, ஆமாம் நீயுமா அப்படின்னு சொல்லி கேட்கனா, ஃபக் நோ வண்டர், அதனால தான் உங்களோட ஸ்பீடு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரியாக இருந்துச்சு, இது நல்ல விஷயந்தான், நீ நான் வந்து எடுத்து சண்டை போட்டுக்கலாம் அப்படின்றான். ஸோ அந்த கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த யூனியன்காரன் இருக்கான, வெயிட் நீ வந்து ஜின்ஸ்கேவோ நீ வந்து சேனுமர் வந்து இந்த மாதிரி இருக்கிற சண்டைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி உன் பவரை வந்து நீ வந்து வெளியில் காமிச்சிட்டு இருக்கியா, இதே வந்து சிவிலியன்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணானா அவன் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். விண்டா அப்புறம் வந்து இவன் தான் வந்து ஜின்வோ வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போட்டான் அந்த எபிலிட்டி வச்சு அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே நீ வந்து ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்காத, நீ அதேமாதிரி உனக்கு குட் நியூஸ் இருக்குது, நான் வந்து இது வரைக்கும் என் பவரை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து அட்டாக் பண்ண போகிறேன்றான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த யூனியன்காரனால அவன் என்ன சொல்கிறான், தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்க உனக்கு தெரியுதா, இப்போ தான் வந்து உன்னை மானிட்டர் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் சொல்லிட்டு விட்டோம், நீ உடனே வந்து சண்டை போட்டுருக்கேன், ஆனால் பரவாயில்ல நான் வந்து அவனை அடிக்கணும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூனியன்காரன் நினைக்கிறேன், இது வந்து ரொம்பவே பிரச்சனை, இவங்க 2 பேரும் வெளியில் சண்டை போட்டுட்டு இருந்தானா மக்கள் வந்து வெளியில் பார்த்துவாங்க அப்படின்னா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேனேஜர், நம்ம மேனேஜர் கோ வந்துட்டான். ஸோ அவன் வந்து சொன்னான், இன்ஸ்கே கோ அப்படின்றான். நீ என்னடா இங்கே பண்ணுற 2 பேரும் கேட்குறா, உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனைன்றான். அது ஜின்ஸ்கே இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சண்டை போட வந்தான்றான். அதுக்கு வந்து நம்ம ஊவின் என்ன சொன்னால், பரவாயில்ல நான் வந்து அவனை அடிக்கணும் அப்படின்றான். எதுக்கு அடிக்கணும் சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே அது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேனேஜர் கோவும் சரி இவனும் சரி, யார் நம்மளோட யூனியன் இருக்காங்க யூனியன் மேனேஜர், அவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிறாங்க. செங்குடா பாக் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அதே மாதிரி நீ வந்து கமிட்டியோட மெம்பர் தான், நீ எதுக்கு நான் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இருக்க, எங்கள் ஏரியாவுக்கு வந்தோம்னா நீ வந்து நோட்டீஸ் கொடுக்கணுன்றா. இது என்ன அதெல்லாம் சொன்னேன் தானே, நான் எதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் வந்து யாரை வேணால் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவில் இருக்கிறவங்க போல். எனக்கு தெரிஞ்சு இந்த கொரியரை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜின்னங்கோ. ஸோ அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, நாருட்டோவில் பார்த்தீங்கன்னு வைங்க, நாருட்டோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாருட்டோ ஒக்காகே இருப்பான், பட் ஒக்காகே மாதிரியே ஒருத்தன் இருப்பான் டான்ஸோ. ஸோ டான்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேலைங்கள்லாம் பார்ப்பான், செக்யூரிட்டி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இவன் பார்க்குறவங்க போல். ஸோ அதனால் 2 பேருக்குமே வந்து ஒரு ரைவல் ஆட்டம் இருக்குது. 2 பேருமே சொல்லிக்கிறேன், இது வந்து சரி எனக்கு தெரியும் இது வந்து உங்கள் மேமோடது தான், அதனால் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து சும்மா இங்கே பார்க்க வந்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊமினும் சரி ஜின்ஸ்கே இருக்குது, நான் வந்து ஜின்ஸ்கேவோட சண்டை போட வேறு வழியே இல்லையா அப்படின்றான். ஸோ உடனே வந்து நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது, நான் அவனை வந்து முடிச்சே ஆகணுன்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே காண்டி நான் எதுக்கிட்ட ஏன் கூட சண்டை போட விரும்புகிறேன், எனக்கு என்னென்ன புரியலையே அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோவருக்கான ஏன் இந்த காலத்து பசங்களாம் ரொம்பவே இதாக இருக்காங்கன்றான். ஸோ உடனே வந்து கோவா என்ன சொல்கிறான்னா, உன்னோட யூனியன் மேனேஜர் இருக்கானா, நீ என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நான் வந்து உன்னோட ஃபேசிலிட்டிஸே நம்ம யூஸ் பண்ணலாம், இவங்க 2 பேரும் சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சண்டை போட போனாங்க. அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் ஏதாச்சும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.